Hi friends, welcome back to my channel. So பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது பாத்தீங்கன்னா சோ நம்மளோட மசனகுடியோட கண்டினியூன்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா एक्चुअली பாத்தீங்கன்னா இது பார்ட் 5 இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா एक्चुअली thumbnailலே அத கண்டிப்பா போடுவேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ நம்ம காட்டு யானை பார்த்தோம். एक्चुअली பாத்தீங்கன்னா பக்கா காட்டு யானை. சோ நாங்க அங்க இருந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கேட்டு பார்த்தோம். தம்பி அது பக்கா காட்டு யானை. இங்க ஒரு ஒத்த யானை மட்டும் இங்க சுத்துது. நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க போகும்போது அப்படினாங்க. நாங்க எப்படின்னா இப்போ நாங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes முன்னாடி தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிட்ட. ஸோ உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. தந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேர் சஞ்சீவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் 2 days once 3 o'clock அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட கிளியர் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். ஸோ அங்கெல்லாம் மலை அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செம தெரிஞ்சு ரூம் இங்கே தான் நினைக்கிறேன். ஆஃப் ரோடிங்கே போகல நினச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ரூமுக்கு போகிற வழியாவது ஆஃப் ரோடிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான ஆஃப் ரோடிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன லெவல் ஆஃப் ரோடிங். இந்த ஆஃப் ரோடிங் பார்த்தா அது வி வாண்ட் மோர். சமாங்க. இவர் நம்மளுக்கு எங்கேயாவது டெஸ்டினேஷன் கூட்டிகிட்டு போவார் போலே. பரவாயில்லையே. ரூமுக்கா டெஸ்டினேஷனுக்கா? நாய் துரத்துற மாதிரியா பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். தங்க போகிற ஹோட்டல். இடம் பயங்கரமாக இருக்குங்க. ஹோட்டல் இடம் செமையாக இருக்குது. அவ்வளோதான் வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மசனகுடி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுடைய கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இடத்த காட்டுற பாருங்களா. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஐ மீன் ஹோட்டல் படி இந்த இடம் தாங்க வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ரூம். ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலலாம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடலூர் தான். ஆக்சுவலி கூடலூர் தாண்டி இப்போ மசனகுடியில் ரூம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஷார்ட் ரைடு. ஸோ ஏதாவது அனிமல்ஸ் எதாவது கண்ணில் தென்படுதான்னு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துருந்தோம். ஆக்சுவலி அதெல்லாம் வளர்ப்பு யானையாமா. ஸோ வளர்ப்பு யானையாமா, காட்டு யானை கிடையாது. உங்களுக்கே தெரியும் காட்டு யானையை பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த பயம். ஸோ அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் ஒரு
எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வாட்டி தான் காட்டு யானை அந்த மாதிரி தான் தேடி போயிட்டுருக்கோம். ஸோ சிறுத்தை தான் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். பட்டு நாங்கள் அதுக்கு இறையாகாமல் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுத்தால் ஓகே. ஸோ மிச்சப்படி கிளைமேட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கிட்ட ஒரு ஷார்ட் ரைடு ஒரு பார்த்திங்கன்னா ரூம்லன்னு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரைடு தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இன் சர்ச் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கலாம் நம்ம கண்ணில் ஏதாவது தென்படுதா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் ஈவினிங் 3 o'clock பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன ஒரு ஷார்ட் ரைட். ஸோ நம்ம முதுமலை வழியாக போனால் ஸோ ஏதாவது அனிமல்ஸ் எதாவது பார்க்க முடியுமா பார்த்துட்டு ஸோ சிங்காரா செக் போஸ்ட் இருக்குது அங்கே. அப்புறம் மாயார் ஒரு பிளான் இருக்குது. ஸோ மாயார் ரிவர் போய் பார்க்கலாம். அந்த பக்கம் உங்களுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன், பவர் ஸ்டேஷன். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகான இடம். ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் தான் பிளான். அப்படியே பாருங்களேன் முன்னாடி. ஆனால் இங்கே கிளைமேட்டு தாங்க ஒரு எப்படின்னா இப்போ உங்கள் ரோடு சுற்றி 2 பக்கம் காடுங்கிறனால உங்களுக்கு அந்த வைல்டு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சன் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டீர்னு இருக்காருப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், பல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாயா ரிவர் போயிட்டுருக்கோம். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் அதெல்லாம் தெரியும், ரொம்ப அழகான இடம். ஸோ அதெல்லாம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்து போங்க அப்படின்னாங்க இந்த லோக்கல் பீப்புள். ஸோ அவங்ககிட்ட என்ன இதுன்னு கேட்டுட்டு தான் இப்போது இங்கே இந்த சைடில் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் மெதுவாகவே போங்க ப்ரோ, அனிமல்ஸ் க்ராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு கரெக்டாக மசனகுடி மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். ஐ மீன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாயாருக்கு 10 கிலோமீட்டர். நாங்கள் இன்னும் போகணும். நாங்கள் இப்போ தான் இந்த கட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்த்திங்கன்னா அங்கே கிளைமேட்டு தாங்க இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடம் அல்டிமேட், அவ்வளோதான். அந்த மெயின் ரோடாவது பரவாயில்லைங்க. அந்த மாயார் ரோடு பார்த்தீங்கன்னா பக்கா ஃபாரஸ்ட்டுங்க, பயங்கரம். பார்த்தீங்கன்னா பக்கா ஃபாரஸ்ட் எங்கேயும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மேக்ஸிமம் நிப்பாட்ட மாட்டோம். பட் ஏதாவது கண்ணில் தென்படுறான்னு பார்த்தோம், முடியாது சொல்லுங்க. ஆக்சுவலி நான் மாயாருக்கு போயிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது போயிருக்கு. இப்போது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட மறந்துருக்கேன். அங்கே போனால் தான் அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். இப்போ சன்ரைஸ் கிட்டே அது சுற்றி ஓட்டிகிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ள. கௌதம் ப்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய் சாரும் அதெல்லாம் நம்ம பின்னாடி போட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மான் ஃபேமிலி இருக்குது. மான் நினைக்கும் யாரா நம்மளுக்குலாம் ஆகிட்டோம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் அனிமல்ஸ் இது வரைக்கும் மான் தான் எங்கள் கண்ணில் தென்பட்டுருக்கு, மிச்சப்படி எதுவுமே தென்படல. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்காட்டில்னு நம்ம முதுமலை ரூட் இருக்குல்ல, அங்கே ட்ரை பண்ணலாம். ஏன் பார்த்திங்கன்னா அங்கே ரோட்டு ஒட்டின மாதிரியே ஒரு ஓட போகுது. அந்த இப்போ நம்ம ஓட போகிறனால ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி வந்துச்சா நம்ம அப்போ அந்த டைமில் பார்க்கலாம். மிச்சப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எதுவுமே ஓட கிடையாதுனால அனிமல்ஸ் கொஞ்சம் ரேர் தான், பட் இருந்துச்சுன்னா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த ரோட் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம மாயார் அந்த பவர் ஸ்டேஷன் பார்த்த மாதிரி ஆச்சு, அது இல்லாமல் இந்த அனிமல்ஸ் எதாவது இருந்தாலும் பார்த்த மாதிரி ஆச்சு. இது ஏதோ ஆஃப் ரோட் போலங்க, அதுவும் காட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ அதனால் அந்த மெயின் ரோடே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த இடத்துல கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சான்சஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மி தான் சொல்லி. இங்கேயும் ஓடை இருக்குங்கண்ணா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓடை இருக்குது. பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஓடை, அது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஓடை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மிச்சப்படி பாருங்கள் இடம் பயங்கரம். ஆனால் இங்கெல்லாம் வீட்டில் எனக்கு பாருங்களேன், இங்கே ஒரு ஊரே இருக்குது. பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு சின்ன லேக் வியூ பார்த்தாச்சு. சின்ன இல்லை, நல்லா பெருசே தான். சொல்ல தெரியாமல் ஆகிட்டா சின்னதுன்ட்டேன்.
பயங்கரம் செமையாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பின்னாடி மவுண்டெயின்ஸுக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோடையும் வருது. அங்கே பாருங்கள் நல்ல ஸ்பீடு. மாயாறு நேற்று பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே பாருங்களேன். அப்பா பயங்கரங்கண்ணா. செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்காரா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் மவுண்டெயின்ஸ் தான் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்குது. பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே. ரோடை வேறு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட வண்டியில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்துச்சு. அதனால் காற்று செக் பண்ணோம். பஞ்சராக செக் பண்ணோம். ஃபஸ்ட் பஞ்சர் இல்லைன்ட்டாங்க. ஸோ காற்று மட்டும் ஃபில் பண்ணோம். ஸோ எங்கே என்ன லெஃப்ட் சைட் சிங்காராக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 7 கிலோமீட்டர்ஸ் சிங்காரா. பா நேராக மேலே பாருங்களேன். பயங்கரம். சமல பயங்கரமாக இருக்கே. பஞ்சர் இல்லைண்ணா, காற்று மட்டும் இறங்கியிருக்கு. அந்த இடம் பாருங்கள். அங்கே ஒரு சின்ன மலை மாதிரி தெரியுது பாருங்கள். விட்டு நடந்து போகணுமாம்மா? ஆஹா நடந்து போகணுமாங்க. ஆனால் இடம் பயங்கரமாக இருக்குங்க. நடந்து போகிறது தான் பிரச்சனை. செமல மிஸ்ட்டு தெரியுது உங்களுக்கு? செம்ம பயங்கரம். ஆக்சுவலி இன்னும் பெரிய மலைங்க. ஆக்சுவலி இது எப்படியே பெரிய மலை. உங்களுக்கு மிஸ்ட்டு நல்லா மறைச்சிட்ருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த குட்டி மலைக்கு போகணும் நல்லாயிருக்கும். பட் நடந்து தான் போகணுமா, வண்டியில் போக முடியாது. வருத்தங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்காரா போகிற வழியும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட ரைட் சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இங்கேயும் தெரியாத கொஞ்சம் அந்த பக்கம் எங்கேயாவது நாங்கள் ஏதாவது அனிமல்ஸை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ சிங்காரா சின்ன மலை பார்த்தோம். நாங்கள் ட்ரை பண்ணலாங்க. அங்கே சப்போஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மலை அடிவாரம் தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. வந்துட்டோம், கிட்டத்தட்ட அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. அப்படியே மவுண்டெயின் மலையை பாருங்களேன். சாப்பா செம. ஸோ கௌதம்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருக்காரு. பக்கம் அடிவாரம் தாங்க இந்த இடம். ரொம்ப அழகாக இருக்குது. வறுத்து. ஆனால் சிங்காரா சைட்லாம் வறுத்துங்க. இந்த மலை உச்சிக்கு போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆசைப்படலாம், அதுக்குன்னு பேராசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது தண்ணி வர டனல்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஆக்சுவலி டனல் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு தான் இருக்குது. வெறும் தண்ணி வரதுக்கான அந்த கிரில் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம யாருமே உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி க்ளோஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்லணும்னு நினைப்பேன். என் வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஷேர் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி. அங்கே பாருங்கள், யானை தெரியுது உங்களுக்கு? அங்கே பாருங்கள். அட்லாஸ்ட் ஒரு யானையை பார்த்துட்டோம். பயங்கரம். உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல அங்கே பாருங்கள் ஒரு பக்க காட்டு யானை தான் இது. கொஞ்சம் டேஞ்சர் தான் ஒரு சிங்கிள். கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு.
பொக்கை காட்டியானாங்க பொக்கா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பரவாயில்லைங்க, காட்டு யானையை பார்த்தாச்சு. அந்த இந்த காட்டு யானையை பார்த்தா தான் அந்த பயங்கர ஒரு ஃபீலே வருதுங்க. கரெக்டாக இந்த 2 செடிக்கு நடுவில் தெரியுது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மரத்தில் தெரியுதா உங்களுக்கு ஸ்குரில். அப்பா சரியான சைஸாக இருக்குங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அலவுட் கிடையாதாம்மா. ஸோ இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் அப்படின்னாரு. பட் ஹில் வியூ பயங்கரங்க. இங்கேன்னு வழி பாருங்களேன், பயங்கரம். அப்படி பார்த்தா இங்கேயும் ரிட்டன் போக வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. பட் எங்கேயும் பெருசாக இல்லை. பட் வழி அப்புறம் ஹில்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. மிச்சம் அது இல்லாமல் நல்ல வேலை ஒரு காட்டு யானையை பார்த்தோம். அது வரைக்கும் சந்தோஷங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டு ஸ்குரில். அது பார்த்திங்கன்னா ஸ்குரில் நம்மளை தான் பார்க்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அந்த மர கிளையில் ஒன்று. ஓடிடும்னு நினைக்கிறேன். ஒரு அழகாக நம்மளை பார்க்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஒளிஞ்சிருச்சு, ஒன்று இப்படியே ஓடுது மேலே. அங்கே மேலே இன்னும் மேலே போய் பார்க்குது பாருங்கள். இந்த ஓடையில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தண்ணி அந்த சைடு வழியாக வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இப்படி போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காட்டு யானை எப்படின்னா, நாங்கள் வளர்ப்பு யானை நிறைய பார்த்தோங்க. ஒரு 4-5 வளர்ப்பு யானை பார்த்துறேன். பட் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அந்த வளர்ப்பு யானை பார்த்தா அந்த காட்டு யானை பார்க்குற அந்த ஒரு மாதிரி பயம் வரணும் மனசுக்குள்ளே. ஸோ வண்டியில் போகும்போது அந்த காட்டு யானை அப்படிங்கிற ஒரு பயம் வரணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பயம் வந்து அந்த வளர்ப்பு யானையில் வரல, அந்த காட்டு யானையில் தான் அந்த பயம் வருது. ஸோ அந்த பயத்துக்காக தான் தேடி போனோம். பட் காட்டு யானை கண்டிப்பாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு ஸ்குரில், ஸோ அது ஒன்று இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாதுல்ல. ஏன்னா நார்மல் ஸ்குரில் பார்த்துருப்போம், சின்னதாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்குரில் அதுவும் பெருசாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இல்லைனா நான் இல்லை, அந்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூர் ஆட்டும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.